சுப ஓரைகள் கொடுத்து கொண்டு வரும் இல்லையா. இன்று வியாழக்கிழமை, இன்றைய முதல் ஓரம் அது திருக்கோணமாக அமைந்திருக்க வேண்டும். 159. அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நம்மளுடைய பதிவில் சுப ஓரைகள் கொடுத்து கொண்டு வரும் இல்லையா. இன்று வியாழக்கிழமை, இன்றைய முதல் ஓரையே குரு பகவானுடைய ஓரை, சுப ஓரை. அந்த ஓரைகளில் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு அதிகமான பலன்களையே தரும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 6ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரிய அஸ்தமனம் 7:26க்கு. இன்றைய திதி தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி முடியும் நேரம் இன்று இரவு 9:23க்கு. அதன் பிறகு நவமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பரணி. பரணி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 10:43க்கு. அதன் பிறகு கார்த்திகை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:47 1:19 வரை. அதன் பிறகு மாலை 5:23 7:36 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:50 4:22 வரை. யமகண்ட நேரம் காலை 7:12 8:43 வரை. கூலிகன் காலை 10:15 11:47 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று கன்னி ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை அதிகாலை 4:23க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு லாபம், ரிஷப ராசிக்கு மகிழ்ச்சி, மிதுன ராசிக்கு வெற்றி, கடக ராசிக்கு சினம், சிம்ம ராசிக்கு நிறைவு, கன்னி ராசிக்கு அமைதி, துலாம் ராசிக்கு உழைப்பு, விருச்சக ராசிக்கு நட்பு, தனுசு ராசிக்கு விருத்தி, மகர ராசிக்கு நன்மை, கும்ப ராசிக்கு உதவி, மீன ராசிக்கு பணிவு. இன்றைய சுப ஓரைகள் முதலில் குரு ஓரையாக வருகிறது. காலை 7:12 8:13 வரை. அதன் பிறகு சுக்கிர ஓரை காலை 10:15 11:16 வரை. புதன் ஓரை காலை 11:16 12:17 வரை. சந்திர ஓரை மதியம் 12:17 மதியம் 1:19 வரை. குரு ஓரை மதியம் 2:20 3:21 வரை. சுக்கிர ஓரை மாலை 5:23 6:24 வரை. புதன் ஓரை மாலை 6:24 7:26 வரை. தொடர்ந்து இன்றைய நாள் நம்ம யோகங்களின் வரிசையில் பார்க்கக்கூடிய யோகம் என்னவென்றால் ருசக யோகம் என்று சொல்லுவார்கள். இது அங்காரன், அதாவது செவ்வாயால் ஏற்படக்கூடிய யோகம். அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்திலே செவ்வாய் ஆட்சி உச்சத்தில் நிற்க வேண்டும். அப்போ உங்களுடைய ராசி கட்டத்தில் பாருங்கள், செவ்வாய் ஆட்சி உச்சம் பெறுவது மகரத்திலே, ஆட்சி பெறுவது மேஷத்திலும் விருச்சகத்திலும். இந்த இடத்துல இந்த செவ்வாய் இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாங்க என்றாலே, அல்லது உங்களோட லக்கணத்துக்கு இல்லைன்னா உங்கள் சந்திரனுக்கு, ஆனால் இவர் ஆட்சி உச்ச சொன்ன தன்னுடைய சொந்த வீடுகளில் இருக்கிறோம், அதுதான் முக்கியம். அது திருக்கோணமாக அமைந்திருக்க வேண்டும். 1:5 9 அல்லது 1 4 7 10 இந்த திருக்கோணங்கள் இதில் அமர்ந்திருக்க வேண்டும். இப்படி அமர்ந்திருக்கும் பொழுது இவர்களுக்கு பணவரவு தட்டுப்படாமல் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா சம்பாதிப்பாங்க. சத்துருக்களை வெல்லக்கூடிய திறமையும் இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய அந்த மாதிரி அதிகார பதவிகளிலே இவர்கள் இருப்பார்கள். மிகவும் சிறப்பாக அந்த வேலைகளை இவர்களால் செய்ய முடியும். இந்த மாதிரி அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். மிக சுலபமாக நீங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். தொடர்ந்து நாளைய பதிவில் இன்னொரு யோகத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.